மாதாவரம் தபால் பட்டுருவோம்ண்ணா. ரெடிமேட் சோப்பு கம்பெனி எழுத்தம். சிக்கன் பீஃபு ரெண்டுமே இருக்குண்ணா. இது நான் 20 வருஷமா பண்றேன். இங்க ஒரு தனி டேஸ்ட் இருக்குது ப்ரோ. அண்ணா ஏதோ போட்டுருக்குறேன். ஆர்டர் எல்லாமே பண்றோம். ஆர்டர்னா கிலோ கணக்கு எல்லாம் எப்போ எப்படி வேணாலும் அவங்க எப்படி கேட்கறாங்களோ அப்படி. சிக்கன், மட்டனு, பிரிஞ்சி, வெஜிடபிள் ப்ரோ தாராளமாக சாப்பிடலாம். ரேட்டு எல்லா கடையிலும் ரொம்ப தான். ஒன்றும் அதிகமாக கம்மியாகும். வெல்கம் டு சரவணா வீஸ். இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மாதவரம் தான் வந்திருக்கோம் மக்களே. ஜெட் பிரியாணி அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்துருக்கோம். இந்த ஷாப் எங்க லொக்கேட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா மெடிமெக்ஸ் கம்பெனி இந்த சர்க்கிள்லயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரியாணி கடை தான் இருக்குது. மாதவரத்துல இந்த பிரியாணி வந்துட்டு அல்டிமேட்னு சொல்லி எனக்கு வந்து இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பாபுன்னு ஒருத்தர். அவர் இந்த கடையில சாப்பிட்டு இருக்காராம். பிரதர் இந்த கடையில வந்து வீடியோ பண்ணி ஆகணும், நீ கண்டிப்பா வந்து பண்ணுங்க, நல்லா இருக்கும் எல்லாமே நீ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் வீடியோ பண்ண வந்திருக்கோம் மக்களே. வாங்க நானும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். கஸ்டமர் யாராவது தானே அவங்களும் டெலிவரி சொல்லுவோம். மாதாவரம் தபால் பட்டுருவோம்ண்ணா. ரெடிமேட் சோப்பு கம்பெனி எழுத்த மாதிரி சிக்கன் பீஃபு ரெண்டுமே இருக்குண்ணா. இது நான் 20 வருஷமா பண்றேன். நம்ம இங்க வந்து 2 மாசமா ஆகுது. நம்ம 20 அங்க இருக்கிறோம் அண்ணா நகர். நம்ம 20 வருஷமா இதில் தான் இருக்கிறோம். அப்படியே ஹோட்டல் இதில் அப்படியே வந்து நான் சும்மா அப்படியே கையால் அட்ஜஸ்டண்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாஸ்டர் ஆர்டர் எல்லாமே பண்ணுறோம். ஆர்டர்னா கிலோ கணக்கு எல்லாம் எப்போ எப்படி வேணாலும்ண்ணா அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி. சிக்கன், மட்டனு, பிரிஞ்சி, வெஜிடபிள் எல்லாமே பண்ணுறேண்ணா. பீஃபு தானே ஸ்பெஷல். சிக்கனும் பீஃப் ஆனால் பீஃபு தான் நிறையா போகுது. 100 ரூபாண்ணா. புதினா பீஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல் நம்மகிட்ட. அதான் விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம முட்டை வச்சு 100 ரூபா பிரியாணியில் ரெகுலராக சாப்பிடுவோம். நம்ம வந்தாலே நம்ம கறி நல்லில் அதிகமாக வச்சு தருவோம். ப்ரோ அது சைட் டிஷ் மாதிரியா ப்ரோ தாராளமாக சாப்பிடலாம் ப்ரோ. தாராளமாக ஒரு ஆள் நிம்மதியாக சாப்பிடலாம் ப்ரோ. இங்க ஒரு தனி டேஸ்ட் இருக்குது ப்ரோ. அண்ணா ஏதோ போட்டுனுக்குறா போல லைட்டா அதுல எடுக்கிறோம் வீடியோவை. ஏதோ போட்டு டேஸ்ட் வர வச்சுருக்கிறா. நல்லா இருக்குண்ணா. நான் வந்து ஒரு மாசம் சாப்பிட்றேன். சிக்கனும் சாப்பிடுவேன், பீஃபும் சாப்பிடுவேன். சிக்கனு ஓகே அதிகமாக சாப்பிடுவோம். இப்போ பீஃபு ரேட்டு எல்லா கடையிலும் ரொம்ப தான். ஒன்றும் அதிகமாக கம்மியாகும். ஸோ மக்களே நான் வந்து வாங்கியிருக்குது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கியிருக்கிறேன், பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கிறேன் மக்களே. பீஃப் பிரியாணியில் பாருங்க நல்லி பீஸ் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அப்படியே நிற்க வச்சா போல வச்சிருக்கேன் மக்களே. முதல்ல வந்து நம்ம சிக்கன் பிரியாணியில் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். செம்ம சாஃப்டாக இருக்குதுங்க தொடும் போது. அப்படியே எடுத்து கொஞ்சம் சாப்பிட்ருவோமா. நீங்கள் வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட்டீங்கனாலே செம்மையாக இருக்குது. கூட அந்த மசாலாவோட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சு, மசாலா கொஞ்சம் தனியாக கேட்டிங்கன்னா கொடுக்குறாங்க. அடியிலேருந்து கொஞ்சம் மசாலாவோட சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்குது மக்களே. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அல்டிமேட்டு சிக்கன் பிரியாணி இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அப்போ பீஃப் பிரியாணி எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. செம்மையாக இருக்குது முதல்ல. சிக்கன் பிரியாணி ரைஸே செம்மையாக இருக்குது. ஸோ நான் எடுத்தவொடனே ரைஸ் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நினச்சே பார்க்கல. இந்த பாஸ்மதி ரைஸில் செய்யாமல் யூனிட் ரைஸில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டேஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. லெக்கு கொடுத்தாங்க ஆனால் துண்டு துண்டாக புண்டு போயிடுச்சு. இங்கே பாருங்க மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் பிளண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி டேஸ்ட் வைஸ் ரைஸை மட்டும் சாப்பிட்டாலே நீங்கள் நல்லா சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. மசாலா முக்கியமாக நல்லா போட்டுருக்காங்க. சிக்கன் பிரியாணி ஓகே நல்லா இருக்குது. சிக்கன் பிரியாணியில் ஒரே ஒரு குறை தான், அந்த மசாலா மட்டும் சிக்கனில் ஊற்றல. அடுத்தது பாருங்கள் சொந்த காலுக்கு நடுப்புற பந்தக்கால் வச்ச மாதிரி வச்சுருக்கேன். ஒரு நல்லியை நிற்க வச்சுருக்கேன் மக்களே. அப்படியே கொஞ்சம் சாப்பிட்ருவோமா. இந்த ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். சிக்கனை விட பீஃப் வந்து அல்டிமேட்டாக இருக்குது மக்களே. இந்த பீஸ் எப்படி போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் பீஸ் வந்து பெருசாக போட்டுருக்காங்க. சாஃப்டாக இருக்குதான்னு தெரியல. சாப்பிட்டு செம்ம சாப்பிட்டு பஞ்சு மாரி இருக்குது பாருங்க. பீஃப்னா இப்படி தான் இருங்க இருக்கணும். இவங்களால ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த புதினா சட்னி ஒன்று கொடுக்குறாங்க. அதுதான் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அது முதல்ல எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். ரைஸ் கூட வச்சு லைட்டாக எடுத்து அப்படியே பத்தனா போல் சாப்பிடுவோம். இளையந்தோப்பில் சாப்பிடுவோம்ல, ஸோ அந்தளவு கூட இல்லைங்க இந்த இது. அப்போ விட செம்மையாக இருக்குது. இதில் வந்து என்னென்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதனால தான் இந்தளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்குது. செம்மையாக இருக்குது உண்மையிலே. பீஸ் ஏதோ போடணுன்ட்டு போடாமல் பெருசு பெருசாக போட்டுருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. செம்ம. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நல்லி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களே. வந்து என்ன ட்ரை பண்ணுவேன். இருந்தாலும் மீதி வரமாட்டான். அதை அப்புறம் ஃபினிஷ் பண்ணுவேன். அதில் வீடியோவுக்கு மட்டும் பார்த்துருந்தீங்க பாருங்கள். வெண்ணெய் மாதிரி வலுவலுன்னு இறங்கி செம்மங்க உண்மையிலேயே. அந்த பீஸ் சட்டிக்கு அப்படியே வச்சுருவோம். ஸோ பீஸும் பார்த்தீங்கன்னா நிறைய போடுறாங்க முதல்ல. ஒரு 10-12 பீஸ் கிட்ட போடுறாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. அல்டிமேட்டாக இந்த புதினா சட்னி கூட வச்சு சாப்பிடும் போது தான் பயங்கரமாக இருக்கும். ரைஸை மேலே போட்டு
புதினா சட்னி வேற லெவலில் இருக்குது. வந்தீங்கன்னா புதினா சட்னி கேட்டு சாப்பிடுங்க மக்களே. அதுதான் வந்து ஸ்பெஷல் இந்த கடையில். அல்டிமேட்டாக இருக்குது புதினா சட்னி. வந்தீங்கன்னா சாப்பிடுங்க மக்களே. ஸோ நான் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் 100 ரூபா கொடுக்குறாங்க. சிக்கன் போர்ஷன் வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க. நான் ட்ரை பண்ணது பீஃபும் நல்லா இருந்தது, சிக்கனும் நல்லா இருந்தது. இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சிக்கன் பிரியாணியா பீஃப் பிரியாணியா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஷாப்போட டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் இருக்கிற பதில் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ மக்களே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். செம்மையா இருந்தது சிக்கன் பிரியாணியும் சரி. இது வரைக்கும் சிக்கன் பிரியாணியில் இவ்வளோ மசாலா வந்து ஜூஸியா செம்மையா இருந்தது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை. பிரியாணி கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், செம்மையா இருக்கும். அது மாதிரி ஜூஸியா நல்லா இருக்கும், மசாலா எல்லாம் சரி. சிக்கன் பிரியாணியும் நல்லா இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஷாப்போட லொகேஷன் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் பாருங்க. மாதாவரம் நீங்க மூலக்கடல இருந்து இப்படிக்கா வந்தீங்கன்னா உங்களுக்கு மெடிமிக்ஸ் கம்பெனி வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வரும். மணலில இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வரும். மெடிமிக்ஸ் கம்பெனி தான் இதுக்கு லேண்ட்மார்க். ஷாப் வந்து 11:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 11:30 இருந்து 2:30 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சது மகளே. சீக்கிரம் வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது நல்லி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. வந்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்து ஜாலியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்கிற பெல் சிம்பிள். லவ் யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.